ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 8 இப்படியாய் சொல்லப்படுகிறது: கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் நன்மையானதை தரும் பொழுது அது நிரந்தரமானதாயிருக்கிறது, அது உறுதியானதாயிருக்கிறது, அதில் சமாதானம் இருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறதாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய குழப்பங்கள் மாறும். நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லை, கடன், வேதனை, நோய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, என்னுடைய உழைப்பிலே ஒரு மிச்சம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை. கர்த்தரை பின்பற்றாத ஜனங்கள் ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள், சமாதானமாயிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாய். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லவில்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வலோகராஜா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாய் இன்றைய நாளில் சொல்லுகிறார். நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் தொடருகிறது. கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதம் அது இடையிலே முறிந்து விடுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புவாரானால் அவனுடைய வாழ்க்கை மலருகிறதாயிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை மேன்மைப்படுகிறதாயிருக்கிறது. இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தை, மேன்மையை, உயர்வை கொண்டு வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய கடன் மாறுகிறது, உங்களுடைய நோய்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள் நீங்குகிறது, சத்ருவானுடைய கட்டுக்கள் முறிக்கப்படுகிறது, மாந்திரத்தின் கிரியைகள் செயலிழக்கப்படுகிறது. இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.